ஒரு மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபசர் ஒரு ஸ்டூடெண்ட் எழுப்பிவிட்டு அவர்கிட்ட ஹவு மெனி கிட்னிஸ் டூ வி ஹேவ் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் வி ஹேவ் 4 கிட்னிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன ஒரு முட்டாள்தனமான ஆன்சர்ல. இதை கேட்ட அந்த ப்ரொஃபசர் நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு இன்னொரு ஸ்டூடெண்ட் எழுப்பிவிட்டு நீ போய் மாடு திங்கிற புல்லுக்கட்டு ஒன்று எடுத்துட்டு வா, நம்ம கிளாஸ்க்குள்ள ஒரு கழுதை ஒன்று இருக்குது, அதுக்கு நம்ம கொடுக்கணும், கூடவே ஒரு கப்பு காஃபி எடுத்துட்டு வா எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்டை பயங்கரமா அசிங்கப்படுத்தி இருக்கிறாரு. இதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் ஸ்மார்ட் வேல அவர் சொன்ன ஆன்சர் கரெக்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அப்படின்னா புக்கு சார், இது தப்பான ஆன்சர் அப்படிங்கறத அந்த ப்ரொஃபஸர்னால ப்ரூவ் பண்ணவே முடியல. அந்த இடத்துல அந்த ப்ரொஃபசர் அசிங்கப்பட்டு நின்னாரு. அது என்ன ஆன்சர் அப்படிங்கறத நான் இந்த வீடியோட கடைசியில சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நீங்க கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஆன்சர் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்மளும் தவிர்க்க முடியாத ஒரு ஆளா மாறணும் அப்படின்னா நமக்கு 3 விஷயம் தேவைங்க. நம்ம கிட்ட யாராவது ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சரை நார்மலா எல்லாம் பண்ற மாதிரி இல்லாம அதுக்குள்ள இருக்கிற இன்னொரு மீனிங்கை கண்டுபிடிச்சு அதுக்கு ஆன்சர் பண்றது. மேபி அவங்க கேட்ட கேள்விக்கு நம்ம சொன்ன பதில் கரெக்டானதா இல்லாம இருக்கலாம், ஆனா அது தப்பு அப்படின்னு அவங்களால ப்ரூவ் பண்ண முடியாத மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பிளே ஆகிற இந்த வீடியோவை பாருங்க. என்ன வேணும், என்னதான் வேணும், என்னதான் வேணும், இதைத்தான் லேட்டரல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட், தமிழ் இண்டஸ்ட்ரியில சந்தானம் சாரோட காமெடி எல்லாமே கரெக்டான டைமிங்ல கரெக்டான சிங்க்ல இருக்கும் பாத்தீங்களா, அதைத்தான் வெர்பல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்டு, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். இது எல்லாருக்கும் தெரியும். நம்ம காம் மைண்டா இன்ஸ்டன்ட் லாஜிக்கா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றது வரும். இது நிறைய பிராக்டிஸ்க்கு அப்புறம் தானா வர ஆரம்பிச்சிடும். சரி, இது எல்லாமே ஸ்டாண்ட் அப் காமெடியன்ஸ், ரைட்டர்ஸ், ஜேர்னலிஸ்ட் இந்த மாதிரியான ஆட்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம எதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், நம்மளும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன் சொல்றேன் வாங்க. இந்த 3 விஷயம் நம்ம பிராக்டிஸ் பண்றது மூலமா நம்ம மைண்ட் ரொம்ப ஃபாஸ்டா திங்க் பண்ண ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதை எவ்வளவு குயிக்கா சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளவு குயிக்கா சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிரெயின் பிளெக்சிபிலிட்டி கிடைக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு விஷயத்த மத்தவங்க பாக்குற பெர்ஸ்பெக்டிவ்ல நம்மளும் பார்க்காம இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்க நம்ம மத்தவங்களுக்கு மத்தியில யூனிக்கா தெரிய ஆரம்பிப்போம். மீன்ஸ் இன்டெலிஜென்ட்டா தெரிய ஆரம்பிப்போம். இந்தாங்க மாமி. என்னது இது? லவ் லெட்டர். ஒரு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா அது சரியா தப்பான்னு யோசிக்கிறதை விட சொல்லிட்டு தப்பா இருந்தா மாத்திப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும். இதனால நீங்க பயப்பட மாட்டீங்க, ஃப்ரீஸ் ஆகி நிக்க மாட்டீங்க. எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தாலும் அந்த ஒர்க்கை ஹேண்டில் பண்ணி குவாலிட்டியா டெலிவரி பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணும். சரி, இப்ப அந்த ஸ்டூடெண்டோட கதைக்கு வரும். அந்த ஸ்டூடெண்ட் என்ன சொன்னாரு அப்படின்னா, யூ ஆஸ்க்ட் மீ ஹவு மெனி கிட்னிஸ் we have and we have 4. 2 are mine and 2 are yours. The word we means more than one person. Enjoy your coffee and grass is for you அப்படின்னாராம். அந்த நபர் பிரேசிலியன் நாட்டை சேர்ந்த ஹியூமர் கலந்து அரசியல் புரட்சி பண்ண ஜேர்னலிஸ்ட் அண்ட் ரைட்டர் பேரோ டி இச்சேரியா அப்படிங்கிறவர் தான். கொஸ்டினிங் இஸ் த குட் திங் பட் ஸ்மார்ட் ஆன்சர்ஸ் மே அவாய்ட் ஸ்டூபிட் கொஸ்டின்ஸ்ல ட்ரை டு ஆன்சர் இன் ஸ்மார்ட் வே. ஓகே, இந்த மாதிரி ஸ்மார்ட் ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு பொலிட்டீஷியன் நம்ம தமிழ்நாட்டில இருந்தாரு. அவர் யாரு அப்படின்றது தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.